நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சி செல்கிறார் என்பதுதான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய முக்கிய செய்தி. ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக ஒரு அரசியல்வாதியாகவும் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக இந்த துர்மரணங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த கருணாபுரத்திற்கு செல்லவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கப்பெறுகிற செய்தி. நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரங்களோடு இணைக்கின்றார். தாயுமானவன், விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல விஷச்சாராயம் அருந்தி 37 பேர் பலியான சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில தான் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் கள்ளக்குறிச்சி செல்ல இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 8 மணிக்குள் நேரடியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக இன்று காலை விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். எக்ஸ் வலைதளத்துல வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில கள்ளச்சாராயம் அறிந்த 25க்கும் மேற்பட்டோர் காலமாகி இருந்ததாகவும் மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையும் அது அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கடந்த ஆண்டு இதே போன்ற நிகழ்வு என்பது நிகழ்ந்து பல உயிர்கள் இழந்த துயரத்தில் இருந்து இன்னுமே மீளாத ஒரு சூழல்ல மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது அரசு நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கை காட்டுவதாகவும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என வலியுறுத்திக் கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார். எக்ஸ் வலைதளத்துல அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது வரை 37 நபர்கள் இந்த விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் அவர்கள் சென்னையில் இருந்து தற்போது கள்ளக்குறிச்சிக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 8 மணிக்குள்ளாக நேரடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் ஆறுதல் சொல்ல இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தாயுமானவன், விஜய் அவர்கள் அங்க சென்று நிவாரணம் எதுவும் அந்த அவருடைய கட்சி சார்பில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகிறதா? செய்தியாளர்களை சந்திப்பாரா? அது பற்றி விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமாக விஜய் அவர்கள் மட்டுமின்றி விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் செல்ல இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று ஆறுதல் தெரிவிப்பதுடன் அவர் சார்பில் அவரது கட்சியின் சார்பில் அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியின் சார்பில் ஏதேனும் நிவாரணப் பொருட்களையோ அல்லது வேறேனும் நிவாரண உதவிகளையோ வழங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கவும் வாய்ப்பு இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வட்டாரத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தாயுமானவன், விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர் ஒரு அரசியல் கட்சி என்பதை தொடங்குவதற்கு முன்னாலேயே இது போன்ற சில இடங்களுக்கு சென்றிருந்தார் இல்லையா? அவர் அனிதாவுடைய மரணத்திற்கு நேரில் சென்றதாக நினைவு. இதுக்கு முன்னால் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு நேரில் சென்று மக்களை சந்திப்பது போன்ற நிகழ்வுகளில் விஜய் அவர்கள் பங்கேற்றிருக்கிறாரா இதுக்கு முன்னாடி? நிச்சயமாக ஏற்கனவே நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாகட்டும், அதே போல் நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அனிதாவுடைய மரணமாகட்டும், அப்போதெல்லாம் விஜய் அவர்கள் நேரடியாக எந்த ஒரு தகவலும் இன்றி நேரடியாக சென்று ஆறுதலை தெரிவித்திருந்தார். குறிப்பாக அப்பொழுது அவர் சந்தித்த தருவாயில விஜயினுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் மக்கள் இயக்கமாக தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் நலப்பணிகளையும் ஆற்றி வந்தது. கட்சியின் தலைவராக இல்லாமல் நடிகர் விஜய் என்ற ஒரு முறையில ஒரு நட்சத்திரமாக அவர் அப்போது நேரில் சென்று ஆறுதலையும் அனுதாபங்களையும் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த முறை நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் என்ற முறையிலும் நடிகர் விஜய் என்ற உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நிலையில அவர் தற்போது சென்றிருக்கிறார். எனவே இது ஒரு அரசியல் சார்ந்து ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனினும் விஜய் அவர்கள் நேரில் சென்ற பிறகாக ஆறுதலை தெரிவித்த பிறகாக தனது கட்சியின் சார்பில் ஏதேனும் நிவாரணங்களும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது நடிகர் விஜய் மட்டுமின்றி அவருடன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அவருடன் பயணிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி தாயுமானவன், கூடுதல் விவரங்களுக்கு. நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சி செல்ல இருக்கின்றார். அங்க
பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோடு அதே போல உறவினர்களை இழந்திருக்கக்கூடிய குடும்பத்தினரையும் அவர் சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு 8 மணிக்குள்ளாக அநேகமா இப்போ சென்னையிலேருந்து புறப்பட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையிலிருந்து புறப்பட்டு 8 மணிக்குள்ளாக அவர் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையை சென்றடைவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.